ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு இனிய நாமத்தில் ஒருவருக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். இயேசுவின் சிலுவை மரணத்தை தியானிக்கும் பொழுதே நம்முடைய உள்ளத்திலே கர்த்தருடைய பரிசுத்தம் விளங்க ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு சிலுவையில் ஏன் நமக்காக மரிக்க வேண்டும்? வேதத்திலிருந்து யோவானின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கொதா என்னும் சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். பிரியமானவர்களே, இயேசு தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு என்று வேதம் சொல்லுகிறது. ஜீசஸ் கேரிட் த கிராஸ். சிலுவை மிக பாரமான ஒன்று. மரத்தினால் ஆன அந்த பெரிய சிலுவை இயேசுவை தடுமாறச் செய்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆகிலும் உங்களுக்காக எனக்காக அவர் தாமே அந்த சிலுவை சுமக்க முன்வந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதல்லவா? சிலுவை மட்டுமா இயேசு சுமந்தார்? வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, சிலுவையை விட அந்த சிலுவையின் ஒரு மாதிரியாக அர்த்தம் கொள்ளும் வண்ணமாக இயேசு சுமந்த அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அநேகருடைய பாவத்தை இயேசு சுமந்தார். அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து என்று எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனும் பாவியான ஒரு மனுஷனாக இருக்கிறான். இயேசுவிடம் வரும்பொழுது, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவும் பொழுதோ அவனுடைய பாவங்கள் நீக்கப்படுகிறது. பாவத்துக்கு விமோச்சனம் ஏது? பாவத்திலிருந்து விடுதலையாவதற்கு வழி என்ன? இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று விசுவாசிக்கிற போது, பிரியமானவர்களே, அவர் சிந்தின இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. By faith, when we look upon Jesus, that he shed the blood for us. பாவம் கொடியதே. பாவம் மரணத்துக்கு நேராய் கொண்டு போகும். ஒவ்வொருடைய பாவத்தையும் இயேசு சுமந்து அதன் தண்டனையான மரணத்தை தாமே ஏற்றுக்கொண்டார் அல்லவா? அது மட்டுமல்ல, எபிரேயர் 9:28 வாசித்து பாருங்கள். இயேசு பாவங்களை சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது. 1 பேதுரு 2:24, 1 யோவான் 3:5 வாசித்து பாருங்கள். அதே கருத்தை வேதம் சொல்லுகிறது. இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தார். இந்த உலகத்தில் யோவான் ஸ்நானகன் இருக்கும் பொழுது இயேசுவை ஒரு நாள் அவர் கண்டபோது சத்தமாய் அவன் கூச்சலிட்டு சொல்லியிருப்பான். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. யாருடைய பாவத்தை? உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய பாவம் அவர் மேல் வந்தது. எத்தனை வேதனையான ஒரு சூழ்நிலை! பிரியமானவர்களே, உங்களுக்காக எனக்காக இயேசு பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு கொள்ளும்படி அந்த பாவ பாரத்தை யாராலும் தாங்கவே முடியாது. நீங்கள் யாரையாவது கேட்டு பாருங்கள், உங்கள் உறவினர்களை கேட்டு பாருங்கள், நண்பர்களை கேட்டு பாருங்கள், யாராவது என்னுடைய பாவத்தை சுமப்பீர்களா என்று. கூடவே கூடாது. ஒருவரும் முன்வர மாட்டார்கள். காரணம், அவரவருடைய பாவ சுமை என்று இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா! அது மட்டுமா, இயேசு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்றும் இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது,
அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். எத்தனை விதமான நோய்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது. எத்தனை விதமான பலவீனங்களினால் இன்றைக்கு ஜனங்கள் தவிக்கிறார்கள், தத்தளிக்கிறார்கள். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிற சத்தியம் என்ன தெரியுமா? ஒவ்வொருவருடைய பலவீனத்தையும் ஒவ்வொருடைய நோய்களையும் இயேசு சுமந்து தீர்த்தார். பயப்படாதிருங்கள் அன்பு சகோதரனே, சகோதரியே. நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற போது, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிற போது, சிலுவை சுமந்து நடக்கிற இயேசுவை நீங்கள் கண்முன்னே வைக்கிற போது, ஒன்று நிச்சயம், உங்கள் நோய்களையும் அவர் சுமந்தார், உங்கள் பலவீனங்களை அவர் சுமந்தார். நீங்கள் விசுவாசிக்கிற போதே அவருடைய பலன், அவருடைய ஆரோக்கியம் உங்களுக்குள்ளே இறங்குவது நிச்சயம். 1 பேதுரு 2:24 அதே சொல்லுகிறது. அவர் தாமே நம்முடைய நோய்களை சுமந்தார். சங்கீதம் 103:3 சொல்லுகிறது. அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், நோய்களை குணமாக்குகிறவர் என்று. ஆம் பிரியமானவர்களே, அப்போஸ் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசுவின் சீஷர்கள் 2 பேர் ஆலயத்துக்கு போகிற வழியிலேயே ஒரு பிறவி சப்பானி உட்கார்ந்திருக்கிறதை கண்டார்கள். அவனை பார்த்து சொன்னார்கள், இயேசுவின் நாமத்தினால் நீ எழுந்து நட. வேதம் சொல்லுகிறது, அந்த சப்பானி எழுந்து நடந்தான். அவன் மூட்டுகளிலே ஒரு பலன் இறங்கினது, தேவ பலன் இறங்கினது. எங்கிருந்து வந்த தேவ பலன்? இயேசுவின் நாமத்தினால். இயேசு சிலுவையிலே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்தார் என்று விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் என்று சொன்னபோதோ அவருடைய வல்லமை விளங்கிற்று. ஹல்லேலூயா. இன்றைக்கும் வியாதியோடே பலவீனத்தோடே கலங்கி அழுகிற உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தினால் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே அதை சுமந்து தீர்த்தார். நீங்கள் விசுவாசித்தால் அந்த அற்புதம் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, ஏசாயா 53:4 சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். 1 பேதுரு 2 அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2 தேவன் எப்படி பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போனார். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும். He took all the suffering upon himself. இயேசு நம்முடைய பாடுகளை சுமந்தாராம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனை விதமான பாடுகளோ இருக்கிறது என்று நாம் அறிவோம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13 முதல் 16ஆம் வசனத்தை வாசிக்க நீங்கள் கேட்க விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். உலக பாடுகள் வேறு, கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகள் வேறு. அப்படி கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் பாடுபடுகிற போது நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்காக அவர் பாடுபட்டார், அதிலே மகிமை விளங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு 4:14 இப்படி சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனாயாவது, அந்நிய காரியங்களில் தலையீட்டு கொண்டவனையாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. 16ஆம் வசனம், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். பொல்லாங்கு செய்து பாடுபடுகிறது உண்டே. வேதம் சொல்லுகிறது, அப்படி நீங்கள் பாடுபட வேண்டாம், அந்த பாடுகளுக்கு உட்பட்டு விடாதிருங்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபடுவீர்களானால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், சந்தோஷப்படுங்கள். உங்களுக்கு மேன்மையான பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம், நமக்காக நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டாராம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, ஏசாயா 53:4 சொல்லுகிறது, அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாவங்களை சுமந்தது மட்டுமல்ல, பலவீனங்களையும் நோய்களையும் சுமந்தது மட்டுமல்ல, பாடுகளை சுமந்தது மட்டுமல்ல, ஒவ்வொருடைய துக்கத்தையும் இயேசு சுமந்தார். காரணம், நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் என்று. எத்தனை விதமான துக்கங்கள் உங்கள் மனதில் இருக்கிறதை இயேசு பார்க்கிறார். என கண்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, அந்த துக்கத்தை சுமந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் என்று ஒன்று இருக்கிறது, லௌகீக துக்கம் ஒன்று இருக்கிறது. லௌகீக துக்கம் நமக்கு வேண்டாம், தேவனிடத்திலே கொடுத்து விடுவோம், அதிலிருந்து விடுபடுவோம். ஆனால் தேவனுக்குரிய ஒரு துக்கம் இருக்கிறது. அது என்ன செய்யுமாம்? மனஸ்தாபத்தை உண்டு பண்ணி ரட்சிப்புக்கு ஏற்றதா ஒரு காரியத்தை நடப்பிக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கேற்ற துக்கம். ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், மீறி விட்டேன், உமக்கு பிரியமில்லாததை செய்தேன், என் உள்ளம் உணர்த்தப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் என்னை உணர்த்துகிறார் என்று நாம் தாழ்த்தி, தேவனுக்கேற்ற ஒரு துக்கம் நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக ஒரு மனஸ்தாபத்தையும் ரட்சிப்பையும் ஏற்படுத்தும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை மட்டுமா இயேசு சுமந்தார்? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:5 நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆம் பிரியமானவர்களே, எல்லா ஆக்கினைகளையும் அவர் சுமந்து கொண்டார். கவலைப்படாதிருங்கள். இயேசுவின் சிலுவை சுமந்து போகிற காட்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். பாவத்தை விட்டு வெளியே வருவோம். தேவனுக்கேற்ற பரிசுத்த வாழ்க்கையாக நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி எல்லாவற்றையும் சுமந்த இயேசுவை நினைத்து கொள்ளுவோம். உங்கள் வாழ்க்கை மாறட்டும், உங்களுடைய தரித்திரம் மாறட்டும், உங்கள் இருள் மாறட்டும், உங்கள் வேதனை மாறட்டும், உங்களுடைய கண்ணீர் மாறட்டும். கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். இயேசுவை நோக்கி பார்ப்போம். சிலுவை சுமந்து நடக்கிற இயேசுவை பார்ப்போம். அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீ சிலுவையை சுமந்து போகிற காட்சி உள்ளத்தை உருக்கும் ஒரு காட்சி தான். ஆனால் நீ சிலுவை மாத்திரம் சுமக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இம்மை நோக்கி இப்பொழுது கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய பாவமும் நீங்கட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும். எதையெல்லாம் விட முடியலையோ, எதிலெல்லாம் கட்டப்பட்டு கிடக்கிறார்களோ, எந்த தீய பழக்கங்கள் அவங்க குடும்பத்தை கெடுக்கிறதோ, அவங்களுடைய நன்மையை ஆசீர்வாதத்தை கெடுக்கிறதோ, அந்த எல்லா பாவ பழக்க கட்டுகள் நீங்குவதாக. இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. தொடுங்க சுவாமி. அற்புதத்தை காணச் செய்யும். சமாதானம் உண்டாகட்டும். மீட்பை கட்டளையிடும் அப்பா. அதுபோல பலவீனங்களை, நோய்களை சுமந்து தவிக்கிற ஒவ்வொரு தாயையும் தகப்பனையும் சகோதரனையும் சகோதரியும் விசுவாசத்தினால் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உமக்கு நன்றி. எல்லா அக்கிரமத்தையும் நீக்கினீரே, உமக்கு நன்றி. உமக்காக இன்றைக்கும் பாடுபடுகிறவர்களை பார்க்கிற தேவன் நீர். ஆண்டவரே, கிறிஸ்தவனாய் இருப்பதினால், கிறிஸ்துவை நம்புவதினால் பாடுபடுகிற அந்த அன்பு சகோதரியை சகோதரனை திடப்படுத்தும். இயேசுவுக்காக வாழ்கிற அவர்கள் வாழ்க்கை வீண் போவதில்லை. தேவன் அவர்களை மகிமைப்படுவீர், நியாயம் செய்வீர், அவர்களை உயர்த்துவீர். உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதத்தை, பாக்கியத்தை அவர்கள் காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அனைத்து கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.